ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கணேசர் அண்ணன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் ஜெபக்குமார் அண்ணனுக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எபிரேய நிருபத்திலிருந்து ஒரு 5 விதமான எச்சரிப்புகளை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். முடிந்த அளவிற்கு ஒரு 3 எச்சரிப்பையாவது பேசிவிடலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே விசுவாசத்தை ஆதியிலே ஆரம்பித்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறபடி நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று எச்சரிக்கிறபடியினாலே அநேகர் நிறைய நேரங்களில் ஒரு வழிகி போகிற ஒரு சூழ்நிலைகள் வழுகி போகிற ஒரு காரியங்கள் உருவாகிறபடினாலே இந்த எச்சரிப்பு எபிரேய ஆக்கியோனால் அங்கே யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட ஜனங்கள் வழுகி போகிற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வந்தபொழுது இங்கே எபிரேய ஆக்கியோனினால் கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகளாக காணப்படுகின்றன. கடந்த வாரத்திலே ஒரு அருமையான சகோதரனை சந்தித்து அவரிடத்தில் பேச வேண்டும் என்கிற ஒரு பாரம் இருந்த பொழுது அவரை தொடர்ந்து நான் டெலஃபோனில் தொடர்பு கொண்ட பொழுது அவரை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அத்தனை வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு சபையில் ஒரு மியூசிஷியனாக இருந்தவருடைய லைஃப்பில் இன்றைக்கு அநேக பின்மாற்றங்கள் அநேக காரியங்களை சொன்னதை குறித்து பார்க்கும் பொழுது இப்படி சந்திக்கிற நிறைய இடங்களில் அவருடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்கள் அந்த விசுவாசத்தில் நிற்க முடியாதபடி வழுகி போகிற காரியங்கள் காணப்படுகிறபடினாலே இந்த நாட்களிலே இது சபைக்கு தேவையான நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கும் என்கிற ஒரு பாரத்தோடு கூட இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பேச வாஞ்சிக்கிறேன். இந்த எபிரேய ஆக்கியோன் முதலாக கொடுக்கின்ற எச்சரிப்பானது எபிரேயர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் கொடுக்கிறார். ரட்சிப்பை அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லி முதல் எச்சரிப்பை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் கீழ்ப்படியாமை அல்லது அவிசுவாசம் கூடாது என்று சொல்லி 3வது அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 2வது வசனம் வரையிலும் பேசுகிறார். அவிசுவாசம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அது வந்துவிடக்கூடாது, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக 5வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரையிலும் அவர் எச்சரிக்கிறார், விழுந்து விடாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து 4வது எச்சரிப்பாக பின்வாங்குதல் அல்லது அதன் நிமித்தமாக இருக்கக்கூடிய பின் விளைவுகள், பாவத்துல நீங்க புதிய உடன்படிக்கையை நிராகரித்து விட்டு தொடரக்கூடாது என்கிறதை 10வது அதிகாரம் 26லிருந்து 29 வரையிலும் அவர் எச்சரித்து பேசுகிறார். 5வது எச்சரிப்பாக புதிய உடன்படிக்கையை தந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்க மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் எபிரேய ஆக்கியோன் அங்கே யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட அந்த ஜனங்களுக்காக எபிரேயர்களுக்காக அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முதல் அவர் எச்சரிப்பாக கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? ரட்சிப்பை அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்குகிறார். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். வேதம் நம்மை ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாக நம்மை அழைக்கிறது. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு அது அறிவுரை கூறக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை எபிரேய ஆக்கியோன் முதல்ல சொல்லிக் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பினுடைய மகத்துவம் என்ன? வேதத்திலே நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் ரட்சிப்பு என்பதை இந்த முதல் 4 வசனங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. இது எதை சொல்லுகிறார்? யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு கிடைத்த நியாய பிரமாணம்
தேவதூதர்களால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்பினார்கள். அதைத்தான் அங்கே ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது அவன் அதை தெளிவாக சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 53வது வசனத்திலே, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பெற்றிருந்தும் கை கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 3:19 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையினாலே கட்டளையிடப்பட்ட நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காத ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், அவனுடைய அந்த செயலுக்கு தேவதூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவன் கிரியை செய்வான் என்று சொன்னால், அவன் கீழ்ப்படியாமல் இருப்பான் என்று சொன்னால், நீதியான தண்டனை என்று பார்க்கிறோம். யாத்ராகமம் 19வது அதிகாரத்திலே நாம் தண்டனைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்கிற காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம், அதாவது தேவதூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணமானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, அப்போ நியாயப்பிரமாணத்தை விட அந்த நமக்கு இயேசுவினால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு மேலானது என்பதை இங்கே எபிரேயர் முதல்ல சொல்லுகிறார். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மார்க்கு 1வது அதிகாரம் 14-15 இயேசு கிறிஸ்து தான் முதல் பிரசங்கி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று சொல்லி பார்க்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று அங்கே இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இங்கே எபிரேயர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. இந்த புதிய உடன்படிக்கை, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கர்த்தர் மூலமாய் என்று சொன்னால் இயேசுவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு, லூக்கா 4வது அதிகாரம் 18-21 வரையிலும் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருந்த பொழுது அங்கே நிருபத்தை எடுத்து அவர் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பின் சுவிசேஷம், ரட்சிப்பின் செய்தி நியாயப்பிரமாணத்தை விட பெரியது. இயேசு கிறிஸ்துவினால் அறிவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார், அங்கே அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள், அவரிடத்துல 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். 11 அப்போஸ்தலர்கள் நிலைத்திருந்தார்கள். ஒருவன் தன்னுடைய பங்கை இழந்து போனான். 11 அப்போஸ்தலர்களும் அவரிடத்துல கேட்டு அதை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று இங்கே எபிரேயர் சொல்லுகிறார். அதனை தொடர்ந்து சொல்லுகிறார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும். அதாவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அநேக அடையாளங்கள் நடக்கிறது, பலவிதமான பலத்த செய்கைகள் இன்றைக்கு சுவிசேஷ கூட்டங்களிலே காணப்படுகிறது, நடத்தப்படுகிறது. இவைகள் எதற்காக? இது சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாரை பிரசித்தப்படுத்துகிறதற்கு அல்ல, இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை காண்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அற்புதங்களை நடத்தி காண்பிக்கிறார், அடையாளங்களை நடப்பித்து காண்பிக்கிறார், பலவிதமான பலத்த செய்கைகளை அவர் நடப்பித்து காண்பிக்கிறார் என்று இங்கே எபிரேயர் சொல்லுகிறார். முதல்ல தேவதூதர்களின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மிகவும் பெரிதான ஒரு ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, இயேசுவே அறிவித்த காரியம் என்று சொல்லுகிறார். இயேசுவினிடத்தில் கூடவே தங்கி கற்றுக்கொண்டவர் அவர்கள் அறிவிக்கிற காரியம் என்று சொல்லுகிறார். அந்த அப்போஸ்தலர்கள் அற்புதங்களினால அடையாளங்களினால பலவித பலத்த செய்கைகளை செய்தார்களே. பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு கடந்து செல்லுகிற அந்த நேரத்துல கூட அவர்கள் பிரவி சப்பானியை அவர்கள் எழும்ப பண்ணுகிறார்கள். பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகும்படியாக வியாதியஸ்தர்களை படுக்கையின் மேல கிடத்தி அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பேதுருவை பெரிய ஹீரோவாய் ஆண்டவர் காட்டுகிறதற்காக அல்ல,
யோவானை பெரிய ஆளாய் காட்டுகிறதற்கு அல்ல. அங்கே பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன் மாடியிலிருந்து கீழே விழுந்த உடனே அவனை கீழே இறங்கி அவனை அணைத்து கொண்ட போது அவனுடைய உயிர் அவனுக்குள்ள திரும்பி வந்ததே பவுலை பெரிய ஹீரோவாய் மாற்றுகிறதற்கு அல்ல. ரட்சிப்பின் சுவிசேஷம் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மனுக்குலத்திற்கு காட்டும் வண்ணமாக, ஏனென்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி பாவம். அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து, அந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து மனிதனை விடுதலை பண்ண வேண்டும், தேவனோடு கூட சமாதானம் பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான ரட்சிப்பை குறித்து எபிரேயர் இத்தனை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும். அடுத்தால சொல்றாரு, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து பரிசுத்தாவின் வரங்களினாலும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு 9 வரங்களை இன்றைக்கு சபைகளுக்கு தந்திருக்கிறார். 9 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையை பேசி கொஞ்சம் சந்தோஷமாய் மகிழ்கிறதற்காக அல்ல. தீர்க்க தரிசனத்தை சொல்லி நான் பெரிய தீர்க்கதரிசி என்கிற ஒரு பட்டத்தை போடுகிறதற்கு அல்ல. நான் பெரிய ஆள் என்று என்னை காண்பிப்பதற்கு அல்ல. ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்த அந்த ஆவியினுடைய வரங்கள் எதற்காக? ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக. எத்தனை காரியங்களை சொல்லி அந்த ரட்சிப்புக்கு நேராக எபிரேய அந்த மக்களை அவர் வழி நடத்துகிறார். ஆபிரகாம் தான் முதலாக எபிரேயன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன் ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாமின் வம்ச வரலாற்றிலே வந்த அந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சியோடு கூட ஏற்றுக்கொண்ட பொழுது இப்பொழுது அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். சடங்காச்சாரங்களை செய்யணுமா வேண்டாமா, நியாயப்பிரமாணத்தினுடைய பலிகளை செலுத்தணுமா வேண்டாமா, விருத்த சேதனம் பண்ணணுமா வேண்டாமா, நிறைய காரியங்கள் அவர்களுக்கு கள்ள உபதேசங்களாக அவர்களை நெருக்கி கொண்டிருந்தபடினாலே, வழுகி போகக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்குள்ளாய் உருவாகிறதை நினைத்தபடினாலே மகத்தான ரட்சிப்பை குறித்து எபிரேயர் இத்தனை அடைமொழிகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. இவருக்கு செவி கொடுங்கள். மறுரூப மலையில அங்கே மோசேயை பார்க்கிறாங்க, எலியாவை பார்க்கிறாங்க. அவங்க எல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு பெரிய ஹீரோக்கள். எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மோசே மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதியாக அவர்களை வழிநடத்தினவர். அத்தனை மிகப்பெரிய தலைவர்கள் அங்கே இயேசுவை சந்திக்கிறதாக சீஷர்கள் அங்கே அந்த மறுரூப மலைகளை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. அதாவது தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அவருடைய வாதம் என்ன? எபிரேயர் வாதம் என்ன? நியாயப்பிரமாணம் தேவதூதர்களினால் கொடுக்கப்பட்டது. அதற்கே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற தண்டனைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டத. கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார்களே, அந்த தண்டனைகள் அந்தந்த நாட்களிலே நிறைவேற்றப்பட்டதே. ஆனால் அதை காட்டிலும் மேலான மிக பெரிதான ஒரு ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அவரிடத்தில் கேள்விப்பட்டவர்களால நமக்கு உறுதியாக்கப்பட்டு அற்புதங்களினால அடையாளங்களினால பலவிதமான பலத்த செய்கைகளினால நமக்கு கொடுக்கப்பட்ட, அதே போல அங்கே பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்த 9 வரங்களினாலே உறுதிப்படுத்தப்பட்ட தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை நம்ம அசட்டை பண்ணினா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதுதான் முதல் ரட்சிப்பு. இன்றைக்கு அநேகர் வழி விலகி போகிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஏனோதானோன்னு சொல்லி வாழ்கிற சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுகிற சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லித்தான் வேதம் கேட்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்பு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாரே, உலகத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்தீரே. எங்களுடைய வாழ்வினுடைய முடிவு பரியந்தமும் அந்த எங்கள் வாழ்க்கையில தொடங்கின அந்த விசுவாச ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு கூட ஓடி நாங்கள் முடிக்கிற வரையிலும் நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களுக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
முதல் எச்சரிப்பாக இந்த பகுதியை நாம் தியானிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இதே எபிரேய ஆக்கியோன் 3வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்துல கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எதற்காக? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆனால் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு நாளை குறித்தும் எபிரேய ஆக்கியோன் சங்கீதம் 95 அப்படியே இங்க அவர் அங்கே போட்டு காண்பிக்கிறதை பார்க்கிறோம், பொருத்தி காண்பிக்கிறார். எபிரேயர் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட எபிரேயர்களுக்கு விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு சங்கீதம் 95ல சொல்லப்பட்ட காரியங்களை இங்கே அப்படியே அதுல பொருத்தி அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கப்படுகிற காரியம் என்ன? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம் கிடைச்சிரும், ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் தான் பழைய ஏற்பாட்டில் நிழல் உருவமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடல் பிளக்கப்பட்டு வனாந்தரத்துல 40 வருஷம் அந்த ஜனங்கள் நடத்தப்பட்டார்களே, அதுதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதின வாழ்வாக அது காணப்படுகிறது. ஒரு சூடும் பெருமையையும் எதிர்கொள்ளுகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுலதான் இன்றைக்கு ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை நிறைய பேர் விட்டுட்டு போகிறதற்கு காரணம் என்ன? அங்கே எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்போது அது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறதாக வேதம் நமக்கு அது நிழல் உருவத்தை நிஜ உருவமாக ஆவிக்குரிய நமக்கு அது போதிக்கிறது. அங்கே செங்கடலை பிளந்து வருகிற காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது அவர்கள் அங்கே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது சபையான ஒரு கூட்ட ஜனங்கள் மோசையினுடைய தலைமையில வனாந்தரத்திலே வழிநடத்தப்படுகிறார்கள். வனாந்தரத்துல மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்த போதிலும் கூட அவர்கள் வனாந்தர வாழ்க்கையிலே மாறாவை சந்திக்கிறார்கள். கசந்த அனுபவங்கள் அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. போஜனத்தினுடைய பற்றாக்குறைகள் அவர்களுக்கு உருவாகிறது. அந்த நேரத்தில் மோசையை நோக்கி முறையிடுகிறார்கள். அவர் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. மாறாவிலே சேர்ந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய வனாந்தரத்துல கிடைத்த தண்ணீரும் இத்தனை கசப்பாக இருந்ததே என்று சொன்ன பொழுது ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை வெட்டி அங்கே மோசையை போட சொன்ன பொழுது அதை போட்ட பொழுது மாறாவின் தண்ணீர் அவர்களுக்கு மதுரமாக மாறிற்று. அதே போல தண்ணீர் இல்லாத பொழுது அவர்கள் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்தர வாழ்க்கையில அத்தனையாக அவர்கள் நடந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூடும் வெறுமையும் நம்ம எதிர்கொள்ளுகிற ஒரு வனாந்தர வாழ்க்கையாக, ஒரு அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவர்கள் நடந்த பாதைகள் ஒரு நிழல் உருவமாக காட்டப்பட்டிருக்கிறது. குறைபாடுகள் நிறைந்த பரதேச பயணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம கூடாரங்கள்ல வாழ்கிற நம்ம ஒரு விண்ணகத்தை நோக்கி, ஒரு பரம கானானை நோக்கி, அவர்கள் எப்படி பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி அவர்கள் பிரயாசப்பட்டு அவர்கள் பிரயாணப்பட்டார்களோ அதே போலத்தான் நாம பிரயாசப்பட்டு பிரயாணப்படும்படியாக பரம கானானை நோக்கி நாம் செல்லும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர், நம்மோடு கூட மேகஸ்தம்பமாய் வருகிறவர், அக்னி ஸ்தம்பமாய் நம்மோடு கூட
நமக்கு பாதைக்கு ஒரு தீபமாக வரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு மன்னாவை தந்து, நமக்கு தேவையான தண்ணீரை தந்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து கசப்பான அனுபவங்களை நமக்கு மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஒருபோதிலும் கூட நம்மளுக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்களாக நம்ம ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது. 40 வருடங்கள் அவர்கள் நடந்த பொழுது ஒரு தலைமுறை அங்கிருந்து கிளம்பின அந்த முதல் தலைமுறை முழுவதுமே அங்கே கடந்து செல்ல முடியாதபடி மாறிவிட்டதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் அவிசுவாசத்தினாலே குற்றவாளிகளாக்கப்பட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் தவறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் சங்கீதம் 95ல எழுதப்பட்ட காரியம் 7லிருந்து 11 வரையில் உள்ள வசனத்தை தான் இங்கே எபிரே ஆக்கியோன் தன்னுடைய அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல அவர் அப்படியே பொருத்தி காண்பிக்கிறார். அங்கே சங்கீதக்காரன் இன்னொரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்துல கோபம் ஊட்டினது போல சோதனை நாட்களில் நடந்தது போலவும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுது ஒத்தாசை அனுப்புகிற பரலோகத்தை நோக்கி நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவைகள் பெருகும் பொழுது நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்த அவருடைய நாமத்துல பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக மகா பிரதான ஆசாரியராக பிதாவினுடைய சன்னிதானத்துல நின்று வேண்டுதல் செய்கிறவரை நோக்கி நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று சொன்னால் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒரு நாள் நமக்குள்ள வந்து விடாதபடிக்கு நம்ம பொறுமையாக நாம் நீடிய பொறுமையோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல ஓடும்படியாக. அதனாலதான் எபிரேயர் 12ல சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவும் என்று அங்கே எபிரே ஆக்கியோன் எழுதுகிறார். ஆகவே 2வது எச்சரிப்பாக நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் ஒருபோதிலும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் சொல்கிறார். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதுக்கு முந்தின வசனத்துல உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். 2வது எச்சரிப்பாக அவிசுவாசம் கூடாது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. கரடு முரடான பாதைதான், கஷ்டங்கள் நிறைந்த பாதைதான், சூடு நிறைந்த பாதைதான், வெறுமைகள் நிறைந்த பாதைதான், வனாந்திர பாதைதான். 40 வருஷங்கள் அவர்கள் நடந்தார்கள். அங்கே கோபாக்கினையை அவர்கள் சந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்கள் மேல அரோசித்தார், கோபமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்குள்ள வந்து விடாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது எச்சரிப்பாக அவர் கொடுக்கிற காரியம் என்ன? 3வது எச்சரிப்பு விழுந்து விடாதிருங்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இதை 5வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது விழுந்து விடாம இருக்க இங்க பார்க்கிறோம். முதல்ல 5ஆம் அதிகாரம் 11ல இருந்து தொடங்குகிறது. என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் நான் விஸ்தாரமா உங்களிடத்துல மெல்கிசேதேக்கை பத்தி பேசலான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களா இருக்கிறபடினால நான் அதை பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். காலத்தை பார்த்தா நீங்கெல்லாம் போதகர்களா இருந்திருக்கணும். ஆனால் உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கதா உள்ளவர்களா நீர். அதாவது இன்றைக்கு ஆசீர்வாதங்களை தேடி அலைகிற கூட்டங்கள் அநேகமா இருக்குது. இன்னைக்கு சபையினுடைய ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், இவர்கள் எல்லாருடைய ஒரே ஒரு அந்த மேய்ப்பர்களுடைய குறைபாடுகள் என்ன சபையில இருக்குன்னு கேட்டா, ஆசீர்வாத கூட்டம்னு போட்டாங்கன்னா நிறைய கூட்டங்கள் போறாங்க. ஆனா திருவசனத்தினுடைய தியான கூட்டம் அப்படின்னுலாம் போட்டா யாரும் வர்றது இல்லைங்க. வசனத்தை ஆழமான வசனங்களை பிரசங்கிக்கிறத கேட்கறதுக்கு யாரும் வர்றதில்லை. அற்புத அடையாளம்னா திரளான ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்கள். அதனால இன்றைக்கு விசுவாசிகள் போதனையில வளராம அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் என்று சொல்லிட்டு தான் அவர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த எச்சரிப்பை தொடர்ந்து பேசுகிறார். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய
மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவனின் பேர்ல வைக்கிற விசுவாசம் அப்படின்னு பட்டியலிடுகிறார். அந்த பட்டியலிட்டு நம்ம அதிலேயே திரும்ப திரும்ப அஸ்திபாரத்தை போடாம பூரணராகும்படி கடந்து போவோமாக. அதாவது கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக நம்ம மாற வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிமேல் வருகிற உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளா தான் இவங்க இருந்தாங்க, ஆண்டவருக்காக தான் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா, 2 வகையான நிலங்களை சொல்லி சொல்லுகிறார். நிறைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுது, நிறைய உபதேசங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கூட்டங்களுக்கு மேல கூட்டம், செய்திகளுக்கு மேல செய்திகள், வசனங்களுக்கு மேல வசனங்கள், இவைகள் இவர்களுக்காக பிரசங்கிக்கப்பட்டும் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதாவது குழந்தையா இல்லாம, பாலை உண்ணுகிறவர்களா இராம, பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களாக திருவசனமாகிய ஞான பாலின் மேல நம்ம வாஞ்சியா இருந்து அந்த வசனங்களுக்குள்ளாக நாம் வளர்ந்து பூரணராக வேண்டும் என்பதுதான் எபிரேய ஆக்கியோனுடைய வாதமாக இருக்கிறது. நம்ம பூரணராகும்படி கடந்து போவோமாக. அடி திரும்ப 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 அஸ்திபாரத்தையே போட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கு மேல நீங்கள் கடந்து வர வேண்டும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க மேல அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அதுக்கு அடுத்த வசனம் 8ல முள்செடிகளை பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதமாய் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. எதை சொல்றாருன்னா, நரகம் தான் அவர்களுடைய தீர்வாக இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிகமான வசனங்களை கேட்கிற சபையில தான் இருக்கிறாங்க, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அநேக கூட்டங்கள், அநேக செய்திகள், அநேக பிரசங்கங்கள், அநேக தியானங்கள், இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டும் கூட கிரியைகள்ல ஒண்ணும் இல்லை. ஆவியின் கனிகளை இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இடத்துல காண முடிகிறது இல்லை. வரங்கள் கிரியை செய்கிறதுன்னு சொல்றாங்க, கனிகளை பார்க்க முடிகிறது இல்லை. முள் பூண்டுகளை, அதே போல முள் செடிகளை முளைப்பிக்கிற நிலமாக இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். தன்மேல அடிக்கடி பெய்கிற மழை, வசனங்களுக்கு மேல வசனங்களை கேட்டு அந்த தியானத்துல நிலைத்திருக்கிறவர்கள், பூரணராகும்படி தங்களை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் நல்ல பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல கனிகளை கொடுக்கும் பொழுது அந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். முதல் எச்சரிப்பு, ரட்சிப்பை அசட்டை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர் அங்கே எபிரேய ஆக்கியோன் எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்து பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்து இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறதற்கு ஒரே ஒரு மைய பொருள் என்னன்னா, அந்த ரட்சிப்பை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு கூட சமாதானம் பெற வேண்டும். இந்த ஒரு காரியத்திற்காக மனிதன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ரட்சிப்பு. 2வது ரட்சிப்பு, அவிசுவாசம் கூடாது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒரு நாளும் நமக்குள்ள வந்துவிடக் கூடாது என்று சொல்லி, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை சூடு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான், வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் நடந்தது போல ஒரு சபையினுடைய நிழல் உருவம் இன்றைக்கு நம்ம நிஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனாலும் நம்மோடு கூட மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடந்து வருகிற நமக்காக இன்னொரு தேற்றரவாளர் நம்மோடு கூட நல்ல நண்பராக இருக்கிறார். குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில பற்றாக்குறைகள், இவைகள் வரும்பொழுது தேவனிடத்துல கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த காரியம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது, விழுந்து விடாதிருங்கள், விழுந்து விடாதிருங்கள். இன்றைக்கு நம்ம பூரணராகும்படி கடந்து போகும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. நம்ம மேல கொடுக்கப்படுகிற வசனங்கள் நம்ம இன்றைக்கு நல்ல பயிர்களை கொடுக்கிறவர்களாக, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் விளைவிக்கிறவர்களாக நம்ம ஒரு நாளும் இடர் உள்ளவர்களாக இருந்து விடக்கூடாது, இடர்லற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் நமக்கு எச்சரிக்கிறார். இன்னும்